புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மேலும் தகவல்கள். புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் தற்போது பாப்பம்மாள் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சிறுமியின் உடல் இன்று காலை அவரது வீட்டிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அது காலை 9:30 மணி அளவில் இருந்து இந்த ஊர்வலமானது வீட்டிலிருந்து தொடங்கியது. கிட்டத்தட்ட இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்றிருந்தனர். வழிநெடுக்கிலும் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து மலர் தூவி இந்த சிறுமியின் உடலுக்கு இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவரும் சிறுமியின் இந்த மரணத்திற்கு நீதி கேட்டும் கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி கடுமையான கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தனர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சுடுகாடு வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்று கண்ணீர் மல்க இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களது வீட்டில் ஒரு பிள்ளை இழந்தது போல சோகத்தில் ஆழ்ந்திருந்தனர். பலர் கண்ணீர் விட்டு இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து இந்த ஊர்வலமானது தற்போது பாப்பம்மாள் கோவில் சுடுகாட்டில் நிறைவடைந்தது. இங்கு சிறுமியின் உடலுக்கு இந்த இறுதி சடங்குகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமானவர்கள் தற்போது நல்லடக்கத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து சிறுமிக்கு இறுதி மலர் தூவி இந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்தியவாறு பல்வேறு நபர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். கிட்டத்தட்ட இந்த இடுகாட்டில் மட்டும் 2000க்கும் அதிகமானவர்கள் தற்போது கூடியிருக்கின்றனர். தொடர்ந்து பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் தற்போது இந்த பகுதியில் வந்து சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடும் இது போன்ற செயல்களில் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்ற ஒரு கோரிக்கையும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பரவலாக எழுந்திருக்கிறது. கொடுமையாக சிறுமியை கொலை செய்த கொலை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தற்போது அனைவரும் இந்த பகுதியில் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து 1 வாரத்திற்குள்ளாகவே அவர்களுக்கு கடுமையான தண்டனை. தங்களது தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.